ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி ஏலகிரி போக போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஏலகிரி போனீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ட்ரெயின் மார்னிங் 7:30க்கு, நம்ம 6:30க்கெலாம் சென்ட்ரல் வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே லாஞ்சில் வந்து சாப்பிட்டுட்டு 7:30க்கு டபுள் டக்கர் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அதில் தான் வந்து ஏறி போக போகிறோம். வாங்க ஒரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லாஞ்சில் சாப்பிட்டோம். இதாங்க லாஞ்சோட மெனு. இது நம்ம புக் பண்ணியிருந்த டபுள் டக்கர் ட்ரெயின். இதில் எங்களுக்கு வந்து லோயர் இருந்தது. இதில் ட்ராவல் பண்ணுறது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து மார்னிங் 7:30க்கு சென்ட்ரலில் எடுக்கிறாங்க. 11:30க்கு ஜோலார்பேட்டை ரீச்சு. நீங்கள் ஏலகிரி போகணுன்னா ஜோலார்பேட்டையில் வந்து இறங்கிடணும். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினோட உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு வந்து லோயரில் விண்டோ சீட்டு விழுந்துருந்தது. நம்ம அப்படியே விண்டோ சீட்லேருந்து பாருங்கள், அந்த வியூவே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி, மேலே எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் மேலே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஒரு 4 ஸ்டெப் ஏறினீங்கன்னா நீங்கள் மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட் வந்துடும். ஸோ கீழே மேலே ரெண்டுமே வந்து சேமாக தான் இருந்தது. நீங்கள் ஏலகிரிக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து ஒன்லி சிட்டிங் தான். இதுக்கு வந்து 410 rupees வருது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் கோச்சஸ் இருக்குது. அது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 110 rupees வரும். இதில் உங்களுக்கு லோயர் சீட் அப்பர் சீட் ரெண்டுமே சேம் தான். சைடில் பாருங்கள் சீனரிஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் தான் தெரியுது. நம்ம ஏலகிரி பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிளைமேட் வந்து இப்போவே கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ நம்ம ஜோலார்பேட்டை இறங்கிட்டோம். இப்போ மார்னிங் 11:30 டைம். 7:30க்கு சென்ட்ரல் எடுத்தாங்க. 4 hours. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஏலகிரி போகணுன்னா ஜோலார்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் போகணும். இதாங்க ஜோலார்பேட்டை பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு 5 minutes பை வாக்லேயே வந்து வந்துடலாம். இங்கேருந்து எவ்ரி 1/2 hour ஒரு பஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes மேலே ஹில்ஸ் ஏறிடலாம். இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது. லேடிஸ்க்கு ஃப்ரீ தான். ஜென்ஸுக்கு வந்து ஒரு 20 rupees டிக்கெட் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பஸ் ஏறி மேலே போக போகிறோம். இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம். ஏலகிரியில் மொத்தம் 14 ஏர்பின் பெஞ்ச் இருக்குது. ஒரு ஏர்பின் பெஞ்சுக்குமே வந்து அழகான தமிழ் பெயர்கள் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பெண்டோட நேம் பாருங்கள், ஔவையார் வளைவுன்னு இருக்குது. இந்த பெண்ட் நேம் பாருங்கள், பாரி வளைவுன்னு இருக்குது. மொத்தம் 7 பின் தாண்டின பிறகு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீனரிஸே வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து டைம் ஆஃப்டர்நூன் ஒரு 12:15 ஆகுது. பட் மத்தியானம் மாதிரியே தெரியல. கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. ஏலகிரியில் எவ்ரி இயர் ஃபுல்லாகவே கிளைமேட் நல்லா தான் இருக்கும். நாங்கள் போயிருந்தது செப்டம்பர் மந்தில். ஸோ கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்தது. இங்கேருந்து நீங்கள் ஒரு 10 minutes போனீங்கன்னா ஏலகிரி டவுன் வந்துடும். இந்த ஏரியா பார்த்துக்கோங்க, ஏலகிரி நேச்சுரல் பார்க். இந்த இடம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இறங்குற இடம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து மங்களம் கூட் ரோடு. எங்களுடைய ஹோட்டலுக்கு நியர்பை ஸ்டாப் அதான். அங்கே இறங்கி அங்கேருந்து நாங்கள் வந்து வாக் பண்ணி வந்து இங்கே ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். இது வந்து ஓனிலா ரிசார்ட். இந்த ஹோட்டல் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் வந்துட்டு அவங்க ஸ்விம்மிங் பூல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் இன்டோர் கேம்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரேட்டுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. இதுதான் அவங்களோட அவுட்டர் வியூ. இங்கே பாருங்கள், அவங்க ஹோட்டல்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் வில்லாஸ், டீலக்ஸ் ரூம், கான்ஃபரன்ஸ் ஹால், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போனதுமே ஸ்விம்மிங் பூல் போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் பூலில் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு உங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கிட்ஸ் விளையாடுறதுக்கான எல்லா கேம்ஸும் வந்துருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வந்துருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலில் கிட்ஸ் வந்து விளையாடலாம். இங்கே பாருங்கள் கார்டன் ஏரியா, சறுக்கி விளையாடுறது, ஊஞ்சல் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் சீயிங் வந்து கிளம்பி போகலாம். இது வந்து நம்ம புக் பண்ணி இந்த ரூமு. இந்த ரூம் வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் கார்டனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்து இறங்கிட்டோம். தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சைட் சீயிங் போகிறதா ஐடியா. இப்போ எங்கள் பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா
ஸ்டே வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைட் சீயிங் ரிலாக்ஸாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைட் சீயிங் வந்து பார்க்க போகிறோம். ஒரு இடமா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்து ஏலகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ் நேம் ஃபண்டரா பேர்ட்ஸ் பார்க்கு. நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு உங்கள் கையாலே வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ பேக்கேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, நாங்கள் 300 rupees டிக்கெட் எடுத்து போயிருந்தோம். இந்த 300 rupees டிக்கெட்லேயே நீங்கள் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த ஃபண்டரா பேர்ட்ஸ் பார்க்குக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. சீரியல் ஆக்டர்ஸ், யூடியூபர்ஸ், மெயின் மூவி ஆக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது எல்லாமே என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். இப்போ நம்ம வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 2 சைடில் ப்ளஸ் மேலேயும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஃபிஷ் வந்து இருக்கும். அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அது முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் பாண்ட் வந்து இருக்குது. அந்த பாண்டில் வந்து நிறைய கலர் ஃபிஷஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கையை விட்டிங்கனாலே அதுவே வந்து உங்களை டச் பண்ணிட்டு போகும். அவ்வளோ ஃபிஷஸ் வந்து இருக்குது. இவங்க என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப அழகாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், கலர் ஃபிஷஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய குட்டி குட்டி கலர் ஃபிஷஸ். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அக்வாரியம் ஐட்டம்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், டாட்டாய்ஸ் கூட இருக்குது. ஒரு 4 டாட்டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஒரு 2 டாட்டாய்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் டாட்டாய்ஸ் இருக்குது. அப்புறம் கோழி இருக்க இடங்களுக்கு வந்து பார்க்க வந்துட்டோம். கோழி பாருங்கள், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலில் ஏதோ ஷூ போட்ட மாதிரி இருக்குது. சைஸுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்க்குற கோழிக்கும் இந்த கோழிக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து போனீங்கன்னா ரேபிட் இருக்க செக்ஷன் வரும். இங்கே இருக்க முயலுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையாலே வந்து புல் வந்து வாங்கி ஊட்டி விடலாம். அது வந்து அழகாக வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுக்கும். அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் கையாலே வந்து அதுக்கு வந்து கொடுக்கலாம். அதுவுமே வந்து உங்ககிட்ட வாங்கி சாப்பிடும். பாருங்க, அழகாக சாப்பிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் கலர் கோழி குஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் அரிசி வந்து அந்த கலர் கோழி குஞ்சுக்கு வந்து கொடுக்கலாம். அது சாப்பிட்றது வந்து அழகாக இருக்கும் நமக்கு பார்க்கவே. சின்ன பசங்களாம் வந்துருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வாத்துக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டங்க. கையெல்லாம் வந்து ரொம்ப கூசும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதுவும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், டாக் இருக்க செஷனு. ஹச் டாக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து பிஸ்கெட் வந்து போடுவாங்க. அங்கே பாருங்கள், அழகாக கேட்ச் பண்ணுது. ஸோ அது பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு நம்ம கூட அப்படியே வீடியோ வந்து எடுத்துக்கோம். இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஸ்ட்ரிச் கூட வந்து இருந்தது. ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய மூக்கு வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் மங்கி வச்சுருந்தாங்க. அது விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்கில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இருக்க ஏரியா தான். இது வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் இதை மறக்காமல் பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து அரிசி அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் கையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்கள் மேலே வந்து உட்காரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 to 10 minutes வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பழகிடும். பாருங்கள், சின்ன பசங்களாம் கூட வந்து தைரியமாக வந்து கையில் வந்து பேர்டை உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது இது. அதை நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுங்க. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் மற்ற இடத்துலாம் போனீங்கன்னா ஜஸ்ட்டு பேர்ட்ஸை வந்து தூரம் நின்று பார்த்துட்டு வந்துடலாம். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. அதுவே வந்து உங்கள் கையில் வந்து உட்காந்து சாப்பிடும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போயிருந்த இடம் வந்து நிலவூர் வியூ பாயிண்ட்டு. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏறி தான் போகணும். ஸோ வயசானவங்க யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்களால ஏற முடியாது, பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க போகலாம். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி போயிருந்தோம். ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்கில் எங்களுக்கு 3 hours ஆயிடுச்சு.
ஸோ மேலே போயிட்டு அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை வந்து சன்செட்டில் வந்து பார்த்தோம். சன்செட்டில் பாருங்கள் டோட்டல் ஏலகிரியை வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு டே அவ்வளோதாங்க. பேர்ட்ஸ் பார்க் அண்டு நிலவூர் வியூ பாயிண்ட் போயிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு பாருங்கள் நம்மளோட ஹோட்டல் கலர் லைட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஏலகிரி ட்ரிப்போட டே 2ல் இருக்கோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் ஏரியா. பாருங்கள், பார்க்கவே நல்லா கிராண்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஹோட்டலில் ஒன் மோர் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏலகிரியில் சைட் சீயிங்க்கு இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அவங்களே வந்து லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து போய்க்கலாம். ஏன்னா ஏலகிரியில் ஓலா ஊபர் வந்து கிடையாது. வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சட்னிஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சவுத் இந்தியன் டிஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பார் நல்லா சூடாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷு சேமியா புலாவ் பண்ணியிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ திங்க் இது வந்து இட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடு பாப்பா. இது வந்து இட்லி தாங்க. இட்லி நல்லா ஹாட்டாக வந்து இருக்குது. அது போக குட்டி குட்டி வடை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. ஸோ நம்மளே வந்து ஓன் சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் 8:30க்கெலாம் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். டீ காஃபி கூட வந்து வச்சுருந்தாங்க. டீ காஃபி கூடவே வந்து ப்ரெட்டு, பட்டர், ஜாமு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஓன் சர்வ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஹோம் ஃபுட்ஸ் மாதிரியே இருந்தது. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது, ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வடை பாருங்கள், நம்ம ஆளுங்க சாம்பார் வடையை மாற்றிட்டாங்க. இட்லி, வடை, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, ப்ரெட்டு, டீ, காஃபி, இதானுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைட் சீயிங் வந்து ஒரு இடமா சுற்றி பார்க்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏலகிரி போட் ஹவுஸ். இதுவும் வந்து முக்கியமான இடம். நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்த சுற்றி வந்து மெயின் பஜார் இருக்கும். நீங்கள் போகிறப்பே அழகாக வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்து போகலாம். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏலகிரியை பொறுத்த வரைக்குமே ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த போட் ஹவுஸை சுற்றி நிறையா வாட்டர் தீம் பார்க்ஸ் இருக்குது. நீங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு வரப்போ நீங்கள் எனி ஒன் ஆஃப் த வாட்டர் தீம் பார்க்ஸில் ப்ளே பண்ணலாம். இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் விளையாடுற கேமு, பலூன் கேமு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கடை. நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கூட வாங்கலாம். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம போட் ஹவுஸ்க்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பெர் பர்சனுக்கு 20 rupees டிக்கெட்டு. உள்ளே கூட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து போட் ஹவுஸுங்க. நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோம். க்ரௌடு பாருங்கள், ஓரளவு ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மத்தியானம் அந்த கிளைமேட்டில் அந்த போட் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவங்க 2 விதமான போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்களே வந்து ஓட்டுற போட்டு, இன்னொன்று வந்து நம்ம செல்ஃப் பெடல் பண்ணுற போட்டு. ஸோ இந்த 2 போட்டில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து செல்ஃப் பெடல் போட்டு. ஒரு போட்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம். இது வந்து அவங்க போட்டில் ஏறுற இடம், இது ரிட்டர்ன் வந்து அவங்க இறக்கி விடுற இடம். ஸோ நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. போட்டில் நீங்கள் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் மக்கள் எல்லாம். நாங்கள் போட்டு ஏறிட்டோம். தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்குங்க. மதியான டைமில் தான் போயிருந்தோம், ஒரு 1 மணி போல். பட் தண்ணி பாருங்கள் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வந்து செல்ஃப் பெடல் போட்டு. உங்களுக்கு செல்ஃப் பெடல் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ண தெரியுன்னா நீங்கள் செல்ஃப் பெடல் எடுத்துக்கலாம். இந்த போட் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். டோட்டலாக அந்த ஏலகிரி போட்டே வந்து நீங்கள் சுற்றி வரத்துக்கு. இது வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த டைம் போனாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் மத்தியானம் போனாலும் சரி, இல்லை ஈவினிங் ஒரு 4 o'clock போல் போனாலும் சரி, சுற்றி இருக்க அந்த கார்டனை பார்த்துட்டு அந்த போட்டிங் ஒரு 10 to 15 minutes போகிறது வந்து ரொம்பவே ஒரு மனசுக்கு நிம்மதியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஹோம்மேட் சாக்லேட்ஸு. நீங்கள் இங்கே வந்து உள்ளார வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கூட நீங்கள் ஊருக்கு போகிறப்போ வந்து வாங்கிட்டு போகலாம். நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கடை நீங்கள் எங்கெங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. சின்ன பசங்க விளையாடுற டாய்ஸு, உடன் கிச்சன் ஐட்டம்ஸு
எல்லாமே இருக்கும். நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிட்டு போகலாம், இல்லை ஜஸ்ட் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும். உள்ளார கூட ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். லிச்சி, ட்ராகன் ஃப்ரூட்டு, அன்னாசி பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஏலகிரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உள்ளாரையே வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து பே பண்ணி விளையாடணும். அதாவது ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 80 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டு. இங்கே பாருங்கள், சின்ன பசங்க போகிற டாய் ட்ரெயின். இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு ரவுண்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த போட் ஹவுஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே உள்ள இன்டோர் கேம்ஸ் விளையாண்டுட்டு, உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். நாங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு போன இடம் வைல்ட் வேவ்ஸ் தீம் பார்க்கு. இது வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க்குங்க. இங்கே வந்து பர் ஹவருக்கு 1 பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இது வந்து ரியலி ஒர்த்து விசிட்டிங் சொல்லுவேன். ஏன்னா கம்பேரட்டிவாக இந்த இடத்துல இருக்க மற்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து 800 ருபீஸு. பட் இங்கே வந்து பர் ஹவருக்கு உங்களுக்கு வந்து 200 ருபீஸு. நீங்கள் 1 ஹவர்லேயே இங்கே இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நீங்கள் அந்த மேலேருந்து சறுக்கி வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வேவ்ஸ் இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த 2 கேம்ஸும் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து கவர் பண்ணிடலாம். அவங்க கூட வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க தேவையில்லை. அவங்க ஜஸ்ட்டு உள்ளே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கலாம். இதில் வந்து சறுக்கி விளையாடுறது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சின்ன பசங்களாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வேவ்ஸ் வர வைப்பாங்க இல்லையா, அந்த இடம் வந்து இருந்தது. இங்கே வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு உட்கார்ந்தே வந்து விளையாடுங்க. அலைகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நீங்கள் அது முடிச்சுட்டு இங்கே வந்து விளையாடணுன்னாலும் விளையாடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. பக்கெட்லேருந்து உங்கள் அப்படியே தலையில் தண்ணி இப்போ நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்க இடம் பேர் செல்ஃபி பாண்டா சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த இடத்துக்கு பர் பர்சனுக்கு 350 ருபீஸ் என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. இந்த 350 ருபீஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சரிஸ், ஃபிஷ் ஸ்பா, அப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து பேக்கரி, கேக் மேக்கிங், கிரையான்ஸ் மேக்கிங், ப்ளஸ் ஸ்பாட் ஆர்ட் பெயிண்டிங், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் பண்ணுறதை வந்து நீங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே அவங்களே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈவினிங்கில் தான் வந்து அந்த லைட்டிங் எஃபெக்டோட வந்து உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த இடத்தோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நிறைய இடத்துல நீங்கள் நின்று செல்ஃபி ஆர் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணுறவங்களே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஈவினிங்கில் பாருங்கள் கலர் கலர் லைட்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பசங்க விளையாடுறதுக்கு உள்ள சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் விளையாடுறதுக்கும் வந்து இருக்குது. இந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய செட்டப்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் மாதிரி, பட்டர்ஃப்ளைஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் ஒரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸு. பர்த்டே எதுவும் வந்ததுனாலும் அவங்களே வந்து ஹேமர் கேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷனு. இங்கே நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே மெமரபுளாக வந்துருக்கும். சின்ன பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற சாக்லேட்டை அவங்களே வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 hour கழிச்சு வந்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பசங்களாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்களே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்களே செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணாங்க எல்லாமே. இவங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க. இது பாருங்கள் பாட் ஆர்ட் பெயிண்டிங்கு. ஜஸ்ட்டு ஒரு சின்ன பாட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பசங்க வந்து பெயிண்ட் பண்ணலாம். அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து உங்கள் பசங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது பாருங்கள் கிரையான்ஸ் மேக்கிங்கு. ஜஸ்ட் ஒரு ஹாட்டான ஆயில் எடுத்துகிட்டு அதை வந்து கலர் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி மவுல்டு இருக்கும், அதில் வந்து ஊற்றணும். பசங்களுக்கு கிரையான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. அவங்களே பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது.
அது மிக்ஸ் பண்ணது உடனே வந்து ஊற்றிடணும். அப்போ தான் அந்த மவுல்டில் வந்து கரெக்டாக வரும். நாளைக்கு 12 o'clock நமக்கு செக் அவுட் டைமு. ஸோ 12 o'clock வரைக்கும் ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சர் ஸ்பாட் போயிட்டு அங்கே ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறதா பிளானு. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். டே 3ல இப்போ நம்ம வந்திருக்க அட்வென்ச்சரஸ் பார்க்கோட நேம் பேர் த்ரில் வேலி வியூ பாயிண்ட். இந்த இடத்துக்கு பர் பர்சனுக்கு 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங், அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஜிப் லைன், அது போக வந்து வாட்டர் சர்ஃபிங், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அவங்களே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் 3 to 4 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். வாட்டர் சர்ஃபிங் பண்ணுறாங்க பாருங்கள் பசங்க. ஜிப்லைன் இருக்குது, பஞ்சி ஜம்பிங் இருக்குது. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அண்டர் 10 ஏஜுக்கு அவங்களே வந்து சேஃப்டிக்காக வந்து கூட போவாங்க. மேலே வந்து கிளிம் பண்ணுறது, ரோப் கிளிம் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அண்டர் 10 ஏஜ் உள்ள கிட்ஸுக்கு அவங்களே வந்து கூட போவாங்க. ஸோ அது எல்லா கேம்ஸுமே வந்து ரொம்ப கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து விளையாடுவாங்க. த்ரில் வேலி வியூ பாயிண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போங்க. ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஏலகிரி ட்ரிப் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.